இல்லங்க பொறுங்க, அவசரப்படுறீங்களா? கம்மிதான். இப்போ ஒரு கேமு. ஸோ இந்த கேம்ல வந்து நாங்க எல்லாருமே 10 செகண்ட் தான் கொடுப்போம். சரி, நீங்க வேற படிச்சவங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து 20 செகண்ட் டைம் தரும். ஸோ இந்த 20 செகண்ட்ல இந்த படத்துல என்ன ஒத்துமை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேயா? படம் பேர் இல்லங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்க வேற ஏதாவது எடுத்துருக்காங்க, படிப்பு சம்பந்தமா எடுத்துருக்காங்க. படிப்பு சம்பந்தமாலாம் இல்ல. உங்க போன் எடுத்து நீங்களே டைமர் ஆன் பண்ணுங்க. சத்தியம் படிப்பு சம்பந்தமே தெரியாது. இல்லங்க சொல்றது, உங்க போன் எடுத்து டைமர் ஆன் பண்ணுங்க. அது சொல்லுவேன். 20 செகண்ட் சரியா? இப்படி அங்க கேமரா பாத்துங்க. சோ இதான் அந்த படம். இந்த படத்துல என்ன ஒத்துமை இருக்கு, இந்த ரெண்டு படத்துக்கும் காமனா ஒரு விஷயம் இருக்கு. சோ என்னது அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். டைம் ஸ்டார்ட் நவ. ஐயோ, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து இந்த படத்துக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒத்துமை இருக்கு டக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு படத்துக்கு இது அவள்கிட்ட காட்டலாமா? எந்த படம் மட்டும் தான் நீங்க தான் கேம் விளையாடுறீங்க. நான் தான் விளையாடுறேன். 14 செகண்ட் வந்து தெரியல. சரி ஓகே, இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? யார் இருக்கா? யாருனே தெரியல, ஏதோ கண்ணாடி போட்டுருக்காரு. அதானே ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? காட்டுங்களே. யார் இருக்கா? இது அவரு தெரிஞ்சவரா? போஸ். அவர் பேர் என்ன? சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். சோ செகண்டா இருக்க படத்துல என்ன சொல்றாங்க? அதுல யாரோ போட்டோ எடுக்கறாங்க. போட்டோ எடுக்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? அவங்க போஸ் கொடுக்கறாங்க. போஸ் கொடுக்கறாங்க. போஸ் அவ்வளவுதானா? அவன் ரெண்டுக்கு என்ன ஒத்துமை தானே கேட்டானா? ஓ இப்படி. ஐயா மலக்கவே எடுத்துக்கலாம். அதுவே இப்பதான் தெரியுது. ஐயோ அண்ணா படிப்பெல்லாம் போடாதீங்க போ. நல்லா இருக்கு ஆனா சத்தியமா தெரியலையா? இன்னொரு படம் வச்சுக்கலாமா? நீங்க வாங்களேன். சரி நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லலாம் ப்ளீஸ். ஒவ்வொருத்தரா சொன்னா நீங்களும் அந்த வீடியோ வந்து ஸ்டேட்டஸ் போட ஈஸியா இருக்கும். அது அக்கா தானே? அக்கா தான் ஸ்கிரீன்ல உட்காரதில்ல அக்கா. சரி ஓகே. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.